Saturday. சுவை அளவிலா இடத்துக்கு மஞ்சி சாக்லேட் பஃப் புரட்சிகரமான சுவை. அந்த காலம் இந்த காலம் இந்த வார நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாங்கள் என்ன பேச போகிறோம் என்றால் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முதல்ல வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையுமே இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன் அன்போடு சந்தோஷத்தோடு. ஒரு நபர், அந்த நபர் எங்களுக்கு சின்ன வயதில் ஹீரோவாக தெரிவார். பிறகு நாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த எல்லா தவறுகளையும் செய்து பார்க்கின்ற ஒரு காலம் அப்படிங்கிற வயசு வரும்போது அதே நபர் நமக்கு வில்லனாக தெரிவார். பிறகு அவர் இருக்கின்றாரோ இல்லையோ 30 வயதுக்கு மேல் அவர் நமக்கு ஹீரோவாக தெரிவார் திரும்பவும். காரணம் என்ன என்றால், ஒரு நபர், அந்த நபர் மிகச்சிறந்த தியாகி. சரியா? நான் தியாகி என்று சொல்றது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலை. ஒரு உயிர் என்ன தேவை இருக்கிறது, ஒரு குடும்பத்துக்காக தன்னை உருக்க வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கிறது. பிரபஞ்ச கட்டளையாது நமக்கு, பிரபஞ்சம் நமக்கு சொன்ன செய்தியாது. ஆனால் அந்த நபர் தன்னை உருக்கி உருக்கி தன்னுடைய குடும்பத்தை செதுக்குவார். ஆனால் அந்த நபர் வாங்க வேண்டிய பெயரையெல்லாம் பெண்ணாக பிறந்து அம்மா வாங்கிட்டு போயிடுவாங்க. அம்மாவினுடைய தியாகம் தான் வெளியில் தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்பாவினுடைய தியாகங்கள் வெளியில் தெரியவே தெரியாது. அப்பா ஒரு நாள் அதை சொல்றதும் கிடையாது. அந்த நபர் தான் அப்பா. இன்று நாங்கள் பேசப்போவது அப்பா. அப்பா அந்த காலம் இந்த காலம்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்பாங்கிறது அந்த அப்படி சேர்க்க முடியாது. ஆனாலும் எல்லா விஷயங்களுமே மாறி 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 இந்த உலகத்தில் வந்திருக்க இந்த சூழல்ல, இந்த பரிணாம வளர்ச்சியில், பரிணாம மாற்றங்களில் அப்பா என்பவர் எப்படியான வகிபாகத்தை முதல் ஒரு குடும்பத்தில் வைத்திருந்தார், இப்போது எப்படி வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் எல்லா வயது சார்ந்தவர்களும் இங்கு இருக்கின்றீர்கள். ஆகவே இன்று நாங்கள் பேசப்போகிற விஷயம் குடும்பத் தலைவனான அப்பாவை பற்றி பேசப்போகிறோம். சரியா? சந்தோஷமா ஒரு கைத்தட்டலோடு போகலாம். எனக்கு முதல் கேள்வி, உங்களுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன? அவரிடம் உங்களுக்கு பிடித்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன? நீங்கள் ரசித்த ஒரு விடயம் என்ன? சரியா? தொடக்கலாம். யார்? ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் மேலிருந்து கீழே வருவோம். மேலே உயரத்துல உயர்விலிருந்து தாழ்வை நோக்கி நகர். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அப்பாவின் பெயர் ரங்கநாதன். அவர் காலமாகி 24 வருடங்கள் கடந்து விட்ட நிலையில் இன்றும் நீங்கள் கதைத்தவுடன் எனக்கு முதலிலே தோன்றிய விடயம், நாங்கள் ஐயா என்றுதான் அழைப்பது, அப்பா என்று இல்லை. அவர் விடிய வேலை போனார்ண்டா இரவு வருவார். நாங்கள்லாம் படுத்து நித்திரை ஆகிடுவோம். ஆனால் தான் சாப்பிடுவார். சாப்பிடக்குள்ள தட்டி எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய் தீத்திட்டு தான் அப்பா சாப்பிடுவார். அதான் உங்களுக்கு மறக்க முடியாத நான் சொன்னோன்னு வந்த ஞாபகம் அதுதான். எங்கள் அனைவருக்கும் 7 பேர், நாங்கள் 7 பேருக்கும் 2 கையால் சாப்பாடு தீத்திட்டு தான் அவர் சாப்பிடுவார். அப்போ அம்மா சொல்லுவா, எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் படுத்திருக்கணும், இப்போ ஏன் எழுப்புறீங்களன்னு சொன்னால் அவர் அதை கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்ன வந்த ஞாபகம். நிச்சயமா. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த தலைப்பை வேறு எங்கு பேசினாலும் சாதாரண ஒரு தலைப்பா போயிடும். ஆனா இங்கு பேசும்போது அது சாதாரணமாக இருக்காது. காரணம், பல பேரினுடைய தந்தைகள் தங்களுடைய குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு அந்த யுத்த சூழல்லையும் அந்த வன்முறை காலங்களில் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கிறதே ஒரு தனி எடிஷனல் வேலையா அவர்களுக்கு இருந்திருக்கும். எனவே அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். அடுத்து எங்க? அனைவருக்கும் வணக்கம். எனது தந்தையருடைய பெயர் சின்னத்துறை செல்வநாயகம். அவர் இறைவனடி சேர்ந்து 10 வருடங்கள் ஆகின்றன. அவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், உயிர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் அக்கறை காட்டுவார். யாராவது ஒரு கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி அளிப்ப. ரோட்டில் போய் கொண்டு கேட்க இன்னும் தெரியாத பிள்ளையினுடைய சைக்கிள் காத்து போனால் தன் சைக்கிளை விட்டுட்டு தானே உருட்டி கொண்டு போய் ஒட்டி கந்து கொடுத்துட்டு போகிற பழக்கம் அப்பாட்ட இருக்குது. மற்றது எந்த பசு மாடு என்ன வெளியில் கட்டி நின்று அது தண்ணி கந்திரித்தாலும் அவர் தண்ணி கொண்டே கட்டாயம் வச்சு தான் ஆள் போவார். அப்படியான ஒரு நல்ல ஒரு ஜீவகாருண்யம். மகிழ்ச்சி. அடுத்து என்னுடைய அப்பாவின் பெயர் தர்மலிங்கம். எங்க அப்பா பேரும் தர்மலிங்கம். அப்போ எங்களோட அப்பா நாங்கள் கீரிமேல தான் எங்களோட சொந்த இடம். இப்போ நாங்கள் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்றதுக்கு அந்த 83 அப்படியே எங்களோட கடல் அடியல் வெடிய அப்படி கடல் அடிச்சா நாங்கள் பங்கருக்கு தான் இருக்கிறது கூட. எந்த பகுதி? கீரிமேல. ஓ, ஆனால் இருந்தாலும் கூட எங்களுடைய அப்பா பங்கருக்குள்ள இறங்க மாட்டார்.
எங்களுக்கு தேவையான தண்ணியோ என்னவோ சாப்பாடோ இப்போ நாங்கள் சில வேளை ஒரு நாள் ஃபுல்லாக கூட அங்கே இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் தென்னை பார்க்காமல் எங்களுக்கு கொண்டு வந்து தாரது அவரில் ஒரு பழக்கம். அதை விட நாங்கள் வளர்ந்து நான் 7 படிக்கலாம் சைக்கிள் எடுக்க அப்போ கைதடியில் இடம்பெயர்ந்து இருக்கிறேன். யாழ்ப்பாணம் டியூஷனுக்கு வரும்போது எங்களோட சைக்கிள் எடுத்து விட்டு காற்றடிச்சு காற்று பார்த்துட்டு அப்பா சொல்கிற ஒரு விஷயம், அம்மா போய்க்கில் வாகனம் வந்தால் ஒட்டுக்கானுக்கு போக வேண்டாம், நீங்கள் இறங்கி நில்லுங்கோ. இந்த செம்மணி ரோட்டெல்லாம் முந்தைய ஒரே கிடங்குகள். அப்போ அந்த விறகு கட்டி கொண்டு போகிற ஆட்கள் எல்லாம் வருவினோம். அப்படியான ஒரு சூழல். அப்போ நாங்கள் விரைக்குள்ளைங்க, அப்போ நாங்கள் 16, 17, 18 வயசில். அப்போ அவர் சொல்கிற விஷயம் சைக்கிள் காற்று பார்த்து எல்லாம் இதண்டு போட்டு சொல்லுவேன், ஒட்டுக்கானுக்கு போக வேண்டாம், நீங்கள் வாகனம் வந்தால் இறங்கி நில்லுங்கோ. அந்த ஒரு வசனம் இப்போவும் எங்களோட பிள்ளைகள் வெளிக்கிடைக்க கூட நாங்கள் அதை அவைக்கு சொல்கிறது, தாத்தா அப்படித்தான் எங்களுக்கு சொன்ன வரமா நீங்கள் அதையே செய்ய வேணும். அப்படி அந்த அக்கறையும் கரிசனையும் அவர்கள் அந்த இடம்பெயர்ந்த சூழலில் கூட வந்து தொழில் இல்லாத நேரம் கூட எங்களை நாங்கள் 3 பேர் அண்ணா தங்கச்சி நான் 3 பேரையும் 7 வரைக்கும் படிப்பிச்சு இன்றைக்கு இந்தலாத்துக்கு கொண்டு வந்து விட. அப்பா இல்லை இறந்துட்டார், இருந்தாலும் கூட இந்த வரைக்கும் நாங்கள் அவரை எங்களோட மனச எங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்பான்னு சொல்லி சொன்னா மீச சில நேரம் முறுக்கி வைப்பாரு. அப்படி ஒரு ரசிகனா ஒரு தந்தையை வந்து நான் முடிச்சிடுறேன். தந்தையை வந்து ஒரு கதாநாயகனாக நீங்க ரசிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எங்களுடைய அப்பா வந்து சிவாஜியின் ஒரு ஃபேன்ஸ். அப்ப அந்த தலைமையர் வந்து இதுல முன்னுக்கு ஆமணக்கம் எண்ணெய் ஏதோ வச்சுட்டானா அந்த நேரம் அது படிய பண்ணினவர் அந்த முன்னுக்கு. அப்படி அதை விட அந்த சிவாஜியின் பாட்டுன்னா மழை காலமெண்டா காலமையே விடிய எலும்பின உடனே பாட தொடங்கிறார். நாங்கள் பள்ளிக்கிறோமோ இல்லையோ அவருக்கு வேலைக்கு போகிறதுக்கு அவள் தோட்டங்களுக்கு போக மாட்டேன். காலமையே விடியவில் மழை காலத்தில் அப்பாண்ட பாட்டோட தான் நாங்கள் எழும்போம். ரேடியோ பாடுறதில்ல, அப்பாண்ட பாட்டோட. சரி, மகிழ்ச்சி. இங்கே அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எங்களோட அப்பா பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்களோட அப்பா இருக்கேக்கில் அவரை பற்றி பேசுகிறது இல்லை, இருந்தாலும் அவரை நான் பெருமையாக பேச வேணும் என்னென்று சொல்லி சொன்னால் ஒழுக்கமாகவும் நல்ல பண்புள்ள பிள்ளைகளை வளர்த்துருக்கிறாரு. இப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் அதிகமாக யாரும் இப்போ பக்கத்து வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை தொழிலுக்கு போயிட்டாரு, ஒரு படுக்க விடுங்கோ துணைக்கன்னு சொன்னால் விட மாட்டார். நீங்கள் வேணுமெண்டா எங்கட வீட்டை வந்து படுங்க, நான் பிள்ளைகளை விட மாட்டேன், எங்கே வேணுமெண்டாலும் போயிட்டு வாங்க, ஆனால் 6 மணிக்கு முதல்ல எல்லாருமே வீட்டில் நிற்கணும். ஒருத்தர் இல்லாட்டிக்கும் கேட்பார் எங்கே காணையில் அப்படின்னு சொல்லி. அப்போ சுற்றி ஃபோன் எடுப்பாங்க. அந்த ஒரு பண்பு எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு மறுபடியும் அவரே எனக்கு அப்பா பிரகமனும். அதோட நான் நல்ல அன்பான் பாசமாக அவரோட நான் அவரை நல்லா என் பிள்ளை மாதிரி பார்த்து கொள்ளணும். இனி இன்னொரு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா எனக்கே என் அப்பா எனக்கு பிள்ளையா பிறந்தாலும் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வணக்கத்தை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். தந்தையாருடைய பெயர் வந்து சின்னத்துரை கிருஷ்ணபிள்ளை. அவர் இறைவனடி சேர்ந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் ஒரு விவசாயி. காலையிலே விவசாயத்துக்கு சென்று மாலை தான் வீடு திரும்புவார். வீடு திரும்பிய பின்னர் அவர்கிட்ட பிடித்த விடயம் என்னவென்றால் எங்களுடைய அம்மாவுடன் சேர்ந்து சமையல் செய்வது, எங்களை குளிக்க வைப்பது, உடுப்பு துவைப்பது, சகல வேலைகளிலுமே தன்னை எங்களுடைய அம்மாவோட சேர்ந்து செய்வார். பேச மாட்டார், அடிக்க மாட்டார். சாப்பாடுகள் எல்லாம் தீத்தின பிறகுதான் அவர் நித்திரைக்கு செல்லுவார். அவரை பார்த்தால் அவருடைய தோற்றம் வந்து சீர்காழி கோவிந்தராஜன மாதிரி இருப்பார். கட்டையராக இருப்பார். அவரை நாங்கள் அப்படி அன்பாக அடைப்போம். தெரியுமா, தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இன்னைக்கு ரஜினிக்கும் விஜய்க்கும் எந்த அளவு சினிமா புகழ் இருக்கோ அதை விட பல மடங்கு தியாகராஜ பாகவதற்கு இருந்தது. ஹரிதாஸ்னு ஒரு படம். ஹரிதாஸ்ங்கிற அந்த படத்தை வந்து அந்த படத்தில் 80 பாடல்கள் மொத்தம். ஒரு படத்தில் 80 பாடல்கள். ஏன்னா அந்த நாட்டிய நாடக வடிவம் தானே அவங்களுடைய. அப்போ நான் வந்தேன் நீ வந்தாயா இப்படிதான் பேசிக்குவாங்க அதில். சரியா? தியாகராஜ பாகவதர் புகழ் உச்சியில் இருக்கிற காலத்தில் அவருடைய முடி வந்து இந்த ஓரளவுக்கு போயிருக்கும், கிட்டத்தட்ட அரை மண்டன்னு வச்சுப்போமே, முடி வந்து போயிருக்கும். அந்த காலத்து தியாகராஜ பாகவதர் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி முடி வெட்டுவாங்களாம். இப்போ நீங்கள் சிவாஜி சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சினிமா படுத்தி இருக்கிற பாடு எங்க நீங்கள்? எனது அப்பாவின் பெயர் சத்யசீலன் வைத்திலிங்கம். அவர் இறந்து 24 வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கு 10 வயது வரைக்கும் தான் அவரோட இருந்த காலங்கள் நினைவில் இருக்குது.
அந்த வகையில் எனக்கு நான் என் ஆண்டோண்டுக்கு எங்களோட அம்மம்மா வீட்டை கொண்டே விட்டுட்டாங்க. அப்போ நான் அவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரைக்குள்ள வந்துட்டு எனக்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை போய்க்க நான் அவற்றை சைக்கிள் பின்னால் ஓடி அரவாசி தூரம் போவேன் ரோட்டில். அதை எனக்கு இப்போ சொன்னோன்னு ஞாபகத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் என்ன பின்னாடி ஓடுறது, நான் எங்களோட வீட்டை வரப்போகிறேன்னு சொல்லி எங்களோட அம்மம்மா வீட்டை என்னை விட்டுட்டு போயிடுவீனம். அப்போ நான் எங்களோட வீட்டை வரப்போகிறேன்னு சொல்லி எங்களோட ஐயனார் கோயில் அடியிலேருந்து ஆனக்கோட்டை அரவாசி தூரத்துக்கு நான் அப்பாண்ட சைக்கிள் பின்னாலேயே பிடிச்சு கொண்டு ஓடி போவேன். அவர் அதுக்கு பிறகு மேத்த மாட்டேன், திருப்பி கொண்டு வந்து அம்மம்மா வீட்டை விட்டுட்டு தான் வீட்டை போவேன். என்ன ஒரு ஹீரோவா அப்பாவை பார்த்தேன், ஒரு கதாநாயகனா எனக்கு இந்த விஷயத்தில் அவரை பார்க்கும்போது தனித்துவம். எங்களோட அப்பாண்ட ஃபேமிலிக்குள்ளேயே அவர் ஒரு தனித்துவமான, எங்கே சத்யசீலன் என்று சொன்னாலும் நீங்கள் சத்யசீலன் என்ற பிள்ளையா அப்படியாண்ட ஒரு அரவணைக்கிற தன்மை. அவற்ற சகோதரங்கள் 5 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் எங்களோட அப்பாவை ஒரு தனித்துவமா பார்க்குறாரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், குழந்தைகள்? எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை, இன்னும் மேரி பண்ணின பிள்ளைகள் இல்லை, இன்னும் இல்லை. சரி, அப்போ எதுக்காக கேட்டேன்னா அங்க ஒரு அப்பா இருக்காருல்ல, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்கணும்ல, அதுக்காக சொல்லுங்க. என்னுடைய அப்பாவின் பேர் கந்தன் முருகையன். எங்களுடைய அப்பா இறந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. உண்மையிலே எல்லாரும் சொல்கிறது போல் எங்களுடைய அப்பாவோட நான் இருந்த காலம் கொஞ்சம் குறைவு. என்னென்னு சொன்னால் 90ஆம் ஆண்டு இடம்பெயரின் போது நாங்கள் வெண்ணிக்கு போயிட்டோம். அப்பா இங்கே யாழ்ப்பாணத்தில் அவையின் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக இங்கே இருந்தார். மீண்டும் நாங்கள் 2002ஆம் ஆண்டு இங்கே திரும்பி வர மறுபடி வெண்ணிக்கு போயிட்டார் அண்ணாவோட சேர்ந்து. உண்மையில் அன்றைக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய அண்ணா இங்கே இல்லை. அண்ணாவை அப்பா தான் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பா இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் வெண்ணிலிருந்து. உண்மையில அப்பாவில் நாங்கள் பாசம் சரியான இருக்கு. என்னென்னு சொன்னால் எங்களுடைய அப்பா இன்று வரைக்கும் எங்களுக்கு அடித்ததில்லை. அம்மா அடி போடுவா, அப்பா ஒரு நாளுமே அடித்ததில்லை. எங்களுடைய அப்பாவோட நாங்கள் ஒரு மனசு ஏதோ பாவம் அடிச்சு என்னது காண போறோம்னு விட்டுருக்கலாம், இருக்கலாம். சொல்லுங்க. கூடுதலாக எங்களுடைய அப்பா சொல்லுவார், எனக்கு நானே இதுக்கு தைச்சா சொல்லுவார், பட்டிமன்றம் என்று நினைக்காத பிள்ளை இது நான் உன்னோட கதைக்கிறேன்னு சொல்லுவார். பட்டிமன்றத்தில் தான் நீ வேலையெல்லாம் என்னோட வேலையெல்லாம் சொல்லுவார். அப்போ உண்மையிலே எனக்கு எங்களுடைய அப்பாவை நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். உண்மையிலே அப்பா மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பார். நாங்கள் நிறைய தடவை நான் அப்பாண்டு கூப்பிட்டது குறைவு. என்னென்னு சொன்னால் அப்பாண்ட பிரிவு அதிகம், இந்த ஏக்கங்கள் நிறைய இருந்தது எங்கள்கிட்ட. அப்பா இந்த அண்ணாக்கள் தான் எங்களை பார்த்தார்கள். அப்பா போல் நான் இந்த 6 அண்ணாவையும் பார்ப்பேன், என்னுடைய அண்ணாக்களை. சரி, சந்தோஷம். அடுத்து எனக்கு எனக்கு 2 வயசாக இருக்கும்போதே எங்களோட அப்பா இல்லை. அதனால எனக்கு அப்பாவோட வாழ்ந்த காலம், அப்பா அப்படின்னு முகம் அவ்வளோ எனக்கு ஞாபகம். 2 வயசுல நான் இப்படி ஞாபகத்தில் இருக்க போகுது. இப்போ எல்லாரும் கதை கேட்கல, எனக்கு அது ஒரு சின்னதாக ஒரு கவலையாக இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். உங்களுடைய கணவர் பிள்ளைகளினுடைய தந்தையாக எப்படி நடந்துக்கிறார்? அவர் உண்மையை சொல்லணும். உண்மையை தான் சொல்ல போகிறேன். அவர் கூடுதலாக பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் ஓகே தான். விளையாட போகிறேன்னா, டியூஷன் போக இல்லையா, அது எல்லாமே அவங்க பிள்ளைகளும் போயிட்டு அவர்கிட்ட கேட்பினோம். நான் எந்த இதுலேயுமே அவைய விட மாட்டேன். கிளாஸ் கட் பண்ணுறது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் கட்டாயம் கிளாஸ். யாரோ சொன்னாங்க முன்பள்ளியில் குழந்தைகளை திணிக்க கூடாதுன்னு. முன்பள்ளி இல்லை, தரம் பள்ளிக்கூடங்கள் தவறி போக இல்லைன்னு சொன்னாலும் போயிட்டு என்னிட கேட்க மாட்டினா, அம்மா கண்டிப்பா தான் இருப்பா, அப்பாட்ட போய் கேட்டுட்டா எல்லாமே விட்டுருவார் அப்படின்ட்டு. ஒரு குடும்பம் சரியாக இருக்கணும் அப்படின்னா யாரு கூட ஸ்ட்ரிக்டா இருக்கணும்? இல்ல ஸ்ட்ரிக்ட்ங்கிறதே தேவையில்லை, அன்பா இருந்தாலே போதுமா? எப்படி? அம்மா தான் இருக்கணும், அம்மா தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்பா இப்போ எனக்கு அப்பா இல்லாதாலே என்ன எனக்கு தெரியல. அவர் கூடுதலாக பிள்ளைகளுக்கு கூடுதலான இப்படிதான் எனக்கு அப்பா இருந்திருந்தா அப்படிதான் இருந்திருப்பாரோன்னு நான் யோசிப்பேன். சரி சரி. அந்த வகையில் எனக்கு எந்த பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருக்கிறார். சரி, ஓகே. இங்கே எங்கள் பாப்பாவோட பேர் அல்ரோய் லூசியஸ் மார்டினஸ். அவர் சொல்லுங்க. அல்ரோய் லூசியஸ் மார்டினஸ் பாப்பாவோட பேர். நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள் எங்களோட வீட்டில். அப்போ ஆண் பிள்ளைகள் இல்லை. நான் இது ஒரு கனகாலமாக இருந்தால் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே நான் யோசிச்ச ஒரு விஷயம் இதில் ஞாபகம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆண் பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் தந்தையுடைய பேர் காலங்காலம் பெருமன்னு சொல்லி சொல்லிவினோம். அப்போ நாங்கள் 3 பெண் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் மேரி பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அப்பாவோட பேர் வராது, ஹஸ்பண்டோட பேர் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது எங்கள் பப்பாவோட பேர் நாங்கள் எந்த இடத்துல எல்லாம் விட எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சேங்க பப்பாவோட பேர் சொல்லி நான் அவருடைய மகள்ன்றதை நினைக்க எனக்கு இந்த இடத்துல சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன்.
அதோட எங்கள் பாப்பா வந்து டெய்லர், அவர் வந்து தைக்கிறது. அவர் லேடிஸ் உடுப்பு தைப்ப, ஜென்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் எங்களுக்கு இது வரைக்குமே எங்களுக்கு தேவையான ஆடைகளை தைச்சு தரது எங்களோட பப்பா தான். அவருக்கு வந்து இப்போ 64 வயது. இப்போ அவர் கேன்சமாக தான் இருப்பார். எங்களோட பாப்பா யாரை பார்க்கும்போதும் நான் எங்களோட பாப்பாவை பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னு சொன்னா இப்போவுமே அது அவர் படிக்கிறதும் சரி, அவர் கலைக்கிறதும் ஸ்மார்ட்டாக இருப்பார். பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பானா ஒரு தனி இருப்பு தானே? ஆமாம், இருக்கு. அது என்ன காரணம் இப்போ எங்களை வீட்டை பொறுத்த மாட்டேக்கும் எங்கள் பாப்பா வந்து இப்போ எங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார். ஆனால் அந்த சுதந்திரம் வந்து அளவோட தான். இப்போ நாங்கள் வந்து இப்போ முதல்ல அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ வெளியில் போனாலும் இப்போ நான் கிறிஸ்டியன்ஸ், அப்போ கோயிலுக்கு வந்து கோயில் இந்த ஃபீஸ்ட் அந்த டைம்லாம் போனோம்னு சொன்னால் கொயாராதுகளில் இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அப்போ அவர் எங்களுக்கு சுதந்திரம் தந்திருக்க என்ன சொன்னால் நீங்கள் போய் உங்களோட இதெல்லாம் முடிச்சுக்கொண்டு 6 மணிக்குள்ளே வரணும். சில நேரம் அங்கங்கே டிலே ஆகிட்டுன்னு சொன்னால் பப்பாவே அங்கே வந்துடுவேன். வந்து நின்று அந்த இவ்வளோ நேரமாச்சு அந்த கண்டிப்பாக அப்படின்றது எல்லாமே இல்லை, நின்றும் கூட எல்லாம் முடிச்சு கொண்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போனேன், கேர் பண்ணி. உங்களுக்கு திருமணம் முடிஞ்சது இல்லை? இப்போவுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க விரும்புகிறேன். இல்லை திருமணமான பிறகு பாப்பா அந்த இதுகள்லாம். ஆனால் எங்களில் ஒரு இது இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே போகிறோம்னு சொல்லி இது இப்போ கூட எங்களோட வீட்டில் ஒரு பழக்கம். நாங்கள் மேரி பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட சொன்னாலும் கூட நான் வந்து எங்களோட வீட்டில் ஃபேமிலி டைம் இருக்கா சொல்லுவேன். அப்போ அவையே வந்து போயிட்டு இருக்க அந்த டைம் போகுதுன்னு சொன்னால் எங்களோட ஹஸ்பண்டும் எடுப்பேன், அதே நேரம் அவங்க பப்பாவும் இப்போவும் எடுப்பேன். வீட்டை வந்துட்டீங்களா, என்ன செய்கிறீங்க, அந்த குழந்தைகள் இது இன்னும் கிடைக்க இன்னும் இல்லை. வெகு விரைவில் வாழையடி வாழையாக நீங்கள் குழந்தைகளை பெற வேண்டும் என்று அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியில வாழ்த்துக்கள். சொல்லுங்க. அனுசரணை சுவை அளவில் இடத்துக்கு மஞ்சி சாக்லேட் பஃப் புரட்சிகரமான சுவை. எனது தந்தையினுடைய பெயர் சித்தர் மலவராயர். எல்லோரும் அவரை சித்தர் மலவராயர், அவரை எல்லோரும் அன்பாக பொன்னையா என்றும் அழைப்பார்கள். அவருக்கு 6 சகோதரர்கள். அந்த 6 சகோதரர்களுக்கு இடையே ஆண் சகோதரர்கள் சின்ன எங்களை எல்லாம் முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்புல இருக்கும்போது கட்டுரை எழுத சொல்லுவாங்களே, எனது தந்தை பெயர், அவருக்கு 6 சகோதரர்கள். ஒரு நிமிஷம் எனக்கு அங்க ஞாபகம் வந்தது. சொல்லுங்க. அவர்களில் இவர் வித்தியாசமாக எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்னன்னா, இப்போ அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சி தான் சரியா இலங்கையிலேயே இந்த வரலாற்றிலேயே சரியா விவாதிக்கின்ற வடிவங்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. சாதாரணமாகவே எங்களுக்குன்னு சொல்லி ஒரு விவாத வடிவம் இருக்குல்ல, என்ன பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கா, நமக்கு எப்படி எடுத்தோம்னா இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அப்படின்னு தொடங்கி அடங்கிறது தான் எங்களுடைய விவாத வடிவம். அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியில் அதை ஓரளவுக்கு நெகிழ்வு போக்க கொண்டு வந்து நம்ம கலந்துரையாடுற மாதிரி இந்த நிகழ்ச்சி வரணும்னு தான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனாலும் திருப்பியும் அதே இருக்கிறது வந்து கொஞ்சம் அது எனக்கு சொல்லி தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்க. அவர் வந்து ஒரு விவசாயியாக தான் இருந்தார். விவசாயம் வயல் செய்கிறதோடு அவர் இந்த வீட்டு தோட்டம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அநேகமாக கவுப்பி, கடலை, பயறு, உளுந்து, தானியங்கள், குரக்கன் என்று சொல்லி தானியங்கள், வெங்காயம் எல்லாமே அநேகமாக எல்லா பயிர்களையும் பயிரிட்டு நாங்கள் வந்து இந்த சாப்பாட்டிலே எங்களுக்கு ஒரு குறையும் பெறக்கூடாது என்றதில் மிகவும் அக்கறையாக இருப்பார். நான் வந்து ஓயல் படிக்கின்ற பொழுது அப்பா இறந்து விட்டேன். நாங்கள் எங்களுடைய அம்மாவை வந்து 94 வயசு வரையும் வச்சு வடிவாக பார்த்தேன். நாங்கள் 94 வயசு வரையும். அப்போ அப்பாவை நாங்கள் அப்படி நாங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் வறுமை இருந்தது, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கஷ்டம் இல்லாமல் இருந்தோம் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து அப்பாவை அவ்வளவுக்கு அம்மாவை போல வச்சு பார்க்கல என்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. என்னுடைய மகனில் நான் என்னுடைய அப்பாவை பார்ப்பேன். அப்பாவை போல மிகவும் சாந்தமானவராக இருப்பார். இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த கண்ணில் கண்ணீர் வருது பாருங்க. சரி பா மறுத்து இங்க என் அப்பா என் பேர் சட்குணநாதன். மைக்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. சட்குணநாதன். அவரே எல்லாருமே குணமண்டு தான் சொல்லி குணத்தார் அப்படின்னு. அப்போ கூட எல்லாருமே கொஞ்சம் மைக்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா வந்து நல்ல குணம், பிள்ளைகளை அன்பா பார்க்குறேன். நாங்கள் வந்து 4 பொம்பளை பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளையும் ஒரு தம்பியும். அப்போ சொல்லுவினே என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை வடிவாக பார்த்து இப்போ அந்த பிள்ளைகளை எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாருமே நல்ல நிலையில தான் நான் இருக்கிறோம். மற்றது வந்து அப்பா வந்து இந்த பிராணிகள்கிட்ட நிறைய அன்பாக இருப்பார். இன்னும் இரவில் நல்லா இருட்டிட்டான அந்த மழை நிறைய பெஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ நித்திரையால் எழும்பி உடனே போயிடுவார், மாடுகளை விட்டு கட்டணும். அப்படியான குணம் படி இருக்கு. ஜீவகாருண்யம். இப்போ எத்தனை வயசா பாக்கு?
எனக்கு இப்போ 64. 64 வயசு. சரி, என்ன அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறாரு என்று நீங்க நினைக்கிறது? பிள்ளைகள்கிட்ட நிறைய அன்பா இருப்பார். சின்னதுல பார்த்தது நான் சொல்றேன், உங்களுக்கு விவரம் புரியாத ஒரு வயசு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல தான் அப்பா கதாநாயகனா தெரிவாரு. ஏன்னா நிறைய பேருக்கு தந்தை போல ஒரு கணவன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது பிறப்புலயே இருக்கும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கேக்க ஸ்கூலுக்கு போயிட்டு வேற வந்தானே, அப்போ சின்ன பிள்ளையா இருக்கேக்க நிறைய விளையாடி யூனிஃபார்ம் எல்லாம் ஊத்தியா இருக்கும். அப்போ நான் ஒரு முறை போயிட்டு வரைக்க அம்மா பார்த்துட்டு, நான் இப்போ தான் புதுசாக தச்சு தந்த யூனிஃபார்மை என்ன ஊற்றி ஆக்கி வச்சிருக்கிறேன், நாவல் கயிறு எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அம்மா எனக்கு அடின்னு அடிச்சு. அப்போ அடிச்சோடனே அதை பார்த்துட்டு அப்பா ஏன் பிள்ளைக்கு இப்படி போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வலிமையா அடிக்கணும்னு சொல்லாரா? இல்ல ஏன் பிள்ளைக்கு தெரியாதான ஒண்ணுமே, நீ பிள்ளைக்கு இப்படி எல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லி அம்மாக்கு நல்ல ஏச்சு. அப்பா அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு? இல்ல, நான் யோசிக்கிறது அப்பா அவ்வளவுக்கு எங்களை நிறைய பாசமா இருக்கிறார் அப்படின்னு. அருமை அருமை அருமை. அடுத்து என்னுடைய அப்பா பேர் வந்து சந்திரகுமாரன். அவர் வந்து வேம்படி மகளிர் உயர்தர கல்லூரியில் வந்து ஓச்சரா வேலை செய்தவர். இப்போ அப்பாவை நாங்கள் மிஸ்டர் சந்திரன் தான் கூப்பிடுறாங்க செல்லமா, சந்திரன் என்னண்டா அப்பா வந்து எல்லாருக்குமே இங்கே இதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு என்னன்னு சொல்கிற எந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயசுக்கு இறங்கி வருவார். இப்போ சின்ன பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளோட அப்படி, பெரியாக்களோட அப்படி. வேம்படி தான் அவற்ற ஒரு இது, வேம்படியில் தெரியாத இடம் இல்லை. இப்போவும் எல்லா பிரின்சிபலும் தான். அது வந்து எனக்கு பெருமை மாதிரி. இப்போ நான் வேம்படிக்குள்ள நுழையக்க சந்திரன் மகள்ன்னு சொல்லி சொல்கிறது வந்து பெருமையாக இருக்குது, புள்ளரிக்குது. அப்பா வந்து பேசுகிறதும் அப்படித்தான், ஒரு ஹாஷா பேச மாட்டார். இப்போ நிறைய தப்பெல்லாம் செய்வோம், காட்டி பிடிச்சி கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து உங்களோட மகள் இப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் பேச்சு பண்ணுவீங்க. அப்பாட்ட எங்களை தப்பே சொல்ல மாட்டார். எல்லா பாய்ஸோ சரி கேர்ள்ஸோ சரி எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்ப்பார். இன்றைக்கும் என்ன காரியம் சாதிக்கணுமோ அது அப்பா வச்சு சாதிச்சிருவோம். ஹஸ்பண்டு அவர் என்ன இப்போவும் தண்டை பிள்ளையா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோன்னா, ஓ பிள்ளைய நான் பார்த்துக்கொள்ளுவேன் சொல்லி அந்த அளவுக்கு. அப்போ அம்மாட்ட கூட சண்டை வர்றது எங்களால் தான். அம்மா பக்கத்து விட்டாட்டு எங்கள் அதையை கேட்டு எங்களுக்கு வெளுத்து வாங்குவா. அப்போ வந்து அதை கேட்டுட்டு போய் எங்கட பிள்ளை அப்படி இல்லை, அதெல்லாம் செய்ய மாட்டா, அதெல்லாம் செய்ய மாட்டான்ட்டு ஃபைட் பண்ணுவேன். இன்றைக்கும் அப்பான்னு சொல்றதுக்கு வேற வார்த்தை சொல்ல தெரியல, அப்பா தான். அதுல இந்த வாட்சர் அல்லது என்னது செக்யூரிட்டி, அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படிங்கிறது கண்ணால் நான் பார்த்துருக்கேன், கண் எதிரில். ஏன்னா என்னோட அப்பாவும் வந்து என்னுடைய தந்தையும் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான். அதை பற்றி ஒரு கதை இருக்குது, நான் முடிக்கும் போது நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அவர் வந்து அந்த வேலையை கஷ்டமாக நினைச்சு இது நாங்கள் சொல்கிறேன் வேம்படின்ற பிரின்சிபல் அந்த அளவு ஒரு இதாக தான் டிபார்ட்மெண்ட்டில். சரி, வேம்படி பிரின்சிபல் இதை கேட்டார் இல்லை, அவருக்கே தெரியும். நாங்கள் சொல்லுற என்னென்னா அவ்வளவு சின்சியராக வீட்டுக்கே வர மாட்டார். அந்த அளவுக்கு வேம்படியை சுற்றி வந்தவர். இப்போ பெண் பகல் நேரத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இரவுல கண் முழிச்சு அதை இப்போ என்னுடைய தந்தை இறக்குறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இரவிரவா தூக்கம் இல்லாமல் கண் முழிக்கிறதுங்கிறது மனித இயல்பு இல்லையே, அதனால தான் சொல்கிறேன். அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். நம்ம இயற்கைக்கு முரணாக என்னைக்கு எதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இயற்கை நம்மளை திருப்பி அடிக்கும். அதுதான் அது இருக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். என்ன கேட்டாலும் முடியாது சொல்ல மாட்டேன். சைக்கிள்லான் பின்னால் நாங்கள் 5 பேர் 4 பேர் போவோம் சைக்கிள், ஒவ்வொருத்தராக இறக்கி கொண்டு வந்த. அப்படி அந்த மனுஷனை போட்டு படாத மாதிரி படுத்திருக்கீங்க, சித்திரவதை பண்ணிருக்கீங்க. அதை விட மோசம், முந்தைய கிண்டிலேர்ஸ் பிரைமரியில் படிக்க தங்கச்சி கடன் வச்சிருவா. அந்த கோர்னரில் இருக்கிற கடை அப்போ இருந்து நாங்கள் படிக்க சின்னலேருந்து இருக்குது, வாங்கிட்டு அப்பா இல்லாத நேரம். ஆனால் அப்பான்ற ஒரு நல்ல மரியாதை இருக்கிறதால அவர் நாளைக்கு தாங்க இதண்டுங்க. அல்கஹால் பாவிக்கிறதில்ல, வெத்தில போகிற ஒன்றுமே ஸ்மோக்கிங் ஒன்றுமே இல்லை. அதால அயலாக்கள் சரி எல்லாரும் சரி அப்பாவே ஒரு நல்ல, அவரால் எங்களுக்கு மரியாதை இருக்கு. சரி, சந்திரனின் மகள் அவர்களே. அடுத்துங்க. எனது அப்பாவின் பெயர் சிதம்பரப்பிள்ளை பொன்னம்பலம். அப்பாவை பற்றி உங்களது நெஞ்சத்தை கிளறிய இந்த தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி, என்னென்னு சொன்னால் அப்பா எனக்கு ஒரு விபத்து நடந்து தலையில் ஒரு காயம் வந்தது, தூக்கொண்டு போய் தலையில் தைக்க இவ்வளவு ரத்தத்தையும் இனி என்ன சாப்பாடு கொடுத்து நான்
பிள்ளை கூற பண்ண போகிறேன் என்ற அந்த உருக்கமான வார்த்தை என் நெஞ்சத்தை என்றும் பிழிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை விட அப்பா இந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி, அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு தவறான வழிக்கு போனால் 2 பேருக்கும் ஒரு முடிவு என்று சொல்லி எங்களை அந்த கோட்டில இருந்து வலுவாது வளர்த்தெடுத்தவர் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகள். அதை விட அப்பா உயிர்கள் மேலே பாசம் உள்ளவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோன்னு சொல்கிறதுக்கு அப்பா வேலை செய்த இடங்களில் அவரோட இருந்த உங்களை போல பிள்ளைகள், அவரது நண்பர்கள், புறாமக்கள், சந்தன கடத்தல் வீரப்பன் என்பார், மீசையை முறுக்கி கொண்டு இருப்பார். அப்பா ஒரு சாரதி, சிடிபி, அப்படி எல்லா இடத்திலும் தானே. இப்பொழுது இறைவனடி சேர்ந்து விட்டார். அப்பா இருந்தா தான் அப்பாண்ட இல்லாட்டித்தான் அப்பா அருமை தெரியும், உப்பு இல்லாட்டித்தான் உப்பின்ற அருமை தெரியும். அந்த வாசகத்தையும் இந்த இடத்துல வச்சு ரொம்ப அழகா அந்த முகத்துல எவ்வளவு நளினங்கள் பாருங்க. அவங்களுக்கு ஒருவரை கைத்தட்டல் கொடுத்து வாழ்த்துங்க. ஒரு விஷயம், சந்தன கடத்தல் வீரப்பன்னு நீங்க சொன்னதற்காக சரி, அது ஒரு தவறான ஒரு மனநிலை. வீரப்பன் மிக அற்புதமான மனிதர், ரொம்ப நல்லவர், சரியா? காட்டுக்குள்ள இருக்கும்போது உணவுக்கு வேற வழி இல்லைங்கிறப்போ அது தந்தத்தையோ இல்லை சந்தனத்தையோ விற்று தான் பொழைக்க முடியும். மற்றபடி வீரப்பனை நம்பி 2 லட்சம் மக்கள் இருந்தாங்க அந்த காட்டில். வீரப்பன் எப்போது சுட்டு கொல்லப்பட்டானோ அதுக்கப்புறம் அந்த காட்டில் நடக்காத அநியாயங்கள் எல்லாம் நடக்குது. சரி, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அது வரைக்கும் வந்த காவேரி வீரப்பன் செத்த பிறகு வரல, மேற்கொண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த கன்னட போர்டரில் வீரப்பன் மேலே இருந்த பயத்தினாலேயே தண்ணி தானாக வந்தது, தமிழ்நாட்டுக்கு தானாக வந்தது. யாரும் கத்தலை, இப்போ கத்துறானுங்க. ஒரு விஷயம், வீரப்பனை பிடிக்க போறேன்னு சொல்லி அந்த கிராமத்தில், நான் நினைக்கிறேன் அது என்ன காடு, அது சத்தியமங்கலம் காட்டில் கற்பழிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. சூறையாடும் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக போன காவல்துறை செய்த அநியாயங்கள். சரி, அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சந்தன கடத்தல் வீரப்பன் என்பவர் தவறானவர் அல்ல, சரியா? அவர் தவறான பாதையில் சென்று விட்டார், அவ்வளோதான். துப்பாக்கி ஏந்தினது தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் நல்ல மனிதர் தான். வேற, நான் அப்பா வந்து மச்சானா இருந்தபடியால் அப்பா போய் அம்மா நிச்சயமாக படிக்கணும்னு சொல்லி எவிட மாமாட்ட சொல்லி அம்மாவை கொண்டே ஸ்கூலில் விட்டு அம்மாவை படிப்பிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைகள், எங்களை 5 பேரையும் படித்து உங்களுக்கு கல்வி தான் உங்களுக்கு எப்பவும் கை கொடுக்குமென்று சொல்லி எங்களை படிப்பிச்சபடியாக நாங்கள் இன்றைக்கி 5 பொம்பளை பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையில் நல்ல மாதிரி இருக்கிறோம். அப்போ இப்போ இருந்து நாங்கள் ஒவ்வொன்றும் செய்யக்கில்ல எங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சந்தோஷப்படுறவர். இன்றைக்கு கூட நான் இன்றைக்கு இங்கே வரையக்கில்ல எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாரு, அப்படி அந்த டான் டிவி ஒரு ப்ரோக்ராமுக்கு போறா போல இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஒவ்வொரு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். எங்களை எவ்வளோத்துக்கு நல்ல நிலையில் உருவாக்கி இருக்கிறார். பிப்ரவரி 21. அடுத்து, எனது அப்பாவின் பெயர் கதிரவேலு சண்முகநாதன். அப்பா ஒரு விவசாயி. அப்போ எங்களோட சொந்த இடம் அம்மா பலாலி. அப்போ நாங்கள் 85ஆம் ஆண்டு இடம். இன்னும் ஆண்கள் தரப்புல யாருமே பேசல அப்பாவை பற்றி இன்னும் சொல்லி பலாலி. அப்போ அம்மா சில வேளை அம்மம்மா விட்ட போய் நின்று அங்கே தோட்டம் செய்து போட்டு தான் இங்கே வருவா. நாங்கள் இரவு படுத்திருப்போம். படுத்திருக்க திடுக்கிட்டு நான் உழும்புவேன். அப்போ நான் ஒரு சின்ன ஆள். உழும்பினா பக்கத்துலேயே அப்பா இருப்பார், நான் இருக்கிறேன் நீங்கள் படுத்துருங்கோண்டு. எந்த காலகட்டத்தில்? 87ஆம் ஆண்டு அப்படி. அப்போ அவர் அந்த யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சரியாக நடந்தால் சரி, அவ சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கி அதுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டார். தானும் எந்த ஒரு பிரச்சனையும் இதண்ண மாட்டேன். ஆனால் எங்களை கண்டிப்போடையும் கரிசனத்தோடையும் வளர்த்தவன். நாங்கள் 5 பேர். கண்டிப்போடும் கரிசனத்தோடும். வேற இங்க சொல்லுங்க. எனது தந்தையார் இறந்து இப்பொழுது 32 வருடங்கள் கடந்து விட்டது. அவருடைய பேர் தில்லையம்பலம் செல்லத்தம்பி. கீசகர் என்றால் தான் அங்கே எல்லாருக்கும் தெரியும். கீசகர் என்பது அவருடைய பட்ட பெயர். கீசகன். தீசகர். கீசகன் இது மகாபாரதத்திலே ஒரு பாத்திரம். அவர் கூத்தில் நடித்தபடியால் தான் இந்த பெயர் அவருக்கு வந்தது. இப்போ எங்களோட ஊர்ல கீசகருடைய மகன் என்று சொன்னா தான் என்ன தெரியும். இப்பவும் தெரியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு வயது, எனக்கு பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறார்கள். 2 ஆண்களும் 2 பெண்களும்.
அப்ப அவங்ககிட்ட தான் கேட்கணும்ல, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இப்படி பார்ப்போமே, அந்த தந்தைக்கு மகன் நீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்க தந்தைங்கிறப்போ என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? நிறைய வித்தியாசம். ஒரு தந்தையாக நீங்க அவரை பார்த்ததுக்கும் நீங்க ஒரு தந்தையாக இருக்கிறதுக்கும். என்னுடைய தந்தையார் என்னை எவ்வாறு வளர்த்தாரோ அதே வகையில் நான் எந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நான் கூடுதலாக முயற்சி செய்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகள் என்னுடைய கருத்தை கேட்டு நடக்கிறதுக்கு சூழல் சில வேளைகளில் விடவில்லை. அந்த காலத்தில் நான் வளர்ந்ததற்கும் இப்பொழுது வளர்வதற்கும் இடையில மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. இந்த நிறைய மாற்றங்கள் இந்த சூழலில் பல்வேறு விதமான எங்களுடைய எதிர்பார்ப்புகளை குழப்புவது. அந்த வகையில் நான் அவர்களுக்கு அறிவுரை செல்லுகின்ற போது அவர்கள் சில வேளைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையும் இல்லை இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஏன் அவங்களுக்கு சுதந்திரமா விட வேண்டியது தானே? அவர்களுடைய இனிமே அவர்களுடைய உலகம் தானே இது. அவர்கள் சுதந்திரமா விடுகின்ற போது நிகழ்கின்ற பல்வேறு வியண்டிகளை நீங்கள் இல்ல, அது ஒரு அச்சம் உங்களுக்கு, உங்களிடம் உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, ஏதாவது வழி தவறி போயிடலாமோங்கிற ஒரு பயம் இருக்குன்னு வைப்போமே. ஆனால் அவர்களுக்கான உலகத்தை அவர்கள் தானே கட்டி எழுப்பணும். அந்த 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 நிலைக்கு நான் சிந்திக்கிறது காரணம் என்னென்ன, என்ன தவறான வழியில போகப்படாது என்பதற்காகத்தான் பல்வேறு விதமான தண்டனைகளை நான் பெற்றேன் அப்பா கிட்ட இருந்து. அப்பா கிட்ட இப்பதான் அடிக்கலாம் முடியாது, இப்ப அடிக்க முடியாது நிர்வாகம். ஆனா அடிக்க இல்லை, நான் அடிக்கிறதே இல்லை, அடிச்சதே இல்லை. இல்ல கவலைப்படுறீங்களோ? கண்டிக்க நீங்க வாங்கினதை கொடுக்க முடியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களோ? இப்ப அவர்களுக்கு நான் இந்த அறிவுரைகளை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பிள்ளைகள் இப்பொழுது நான் எதிர்பார்த்த மாதிரி செட்டில் ஆயிட்டாங்களா? நல்ல நிலைக்கு வந்து எப்படி சொல்ல மாதிரி எல்லாம் சொல்லி குறையா சொல்லிட்டு கடைசியில் இப்போ வீட்டுக்கு போகணும்ல கடைசி கட்டத்தில். ஓகே, நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அடுத்து என்னுடைய அப்பாவின் பெயர் வள்ளிபுரம் பெரராசிங்கம். பரராஜசிங்கம். ஓ, அவர் ஒரு விவசாயி தான். நான் 15 வயதிலேயே எங்களுடைய அப்பாவை பிரிந்து விட்டோம் டிஸ்பிளே டைமில். ஆனால் அவர் என்ன டைம்ல? டிஸ்பிளே நேரம் இடப்பெயர். ஓகே. அவர் ஒரு அன்பு காரணியம் மிக்க ஒருவர். எங்களோட வீட்டுக்குள்ள அந்த நேரம் அம்மா அந்த உறவுகள் அப்பா அந்த உறவுகள் கூட விரும்பினோம். இப்போ குறைவு, முந்தி விரும்பினோம். வார நேரம் யார் வந்தாலுமே வீட்டை சாப்பாடு கொடுக்கணும். அது நம்ம வழியாவே அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்தது. இல்லை, இப்போ எங்களோட வீடுகளில் என்னென்னா அம்மா என்ன செய்வாங்கன்னா சாப்பாடை போடுங்கன்னு சொன்னால் பிடிக்காத அப்பாவுக்கு. அப்படி சொல்லவே கூடாது. உடனே தண்ணி சம்பா கொடுக்கும், கொடுத்துட்டு சாப்பாடை கொண்டு போய் தண்ணி சம்பா கொடுக்க சொல்லுவினமா. இந்த மனசு வந்து எல்லாருக்குமே வராதுங்க. எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவே அனுபவம் இருக்கு. தபால்காரன் கடிதம் கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது அவனுடைய வேலையா? தபால்காரன் அந்த நேரத்துக்கு கடிதத்துக்கெல்லாம் பெரிய மரியாதை இருந்தது இல்லையா? தபால் கொண்டு வந்து கொடுக்கறது அவனுடைய வேலை. அவன் அந்த வேலைக்கு ஒரு சம்பளம் வாங்குறான். ஆனா எங்க வீட்டுக்கு தபால்காரர் வந்தாருன்னா மதிய நேரம் சாப்பிட்டுட்டு தான் போவார். வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. அது ஒருத்தர் நம்பி ஒருவருக்கு ஒருவர் ஒரு புரிந்துணர்வோட வாழ்ந்த ஒரு காலகட்டம். இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இன்னைக்கு தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே சேர்ந்து நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் மனதளவில் தூரம் போயிட்டோம், பிரிஞ்சிட்டோம். அதுதான் 2 மணி ஆனாலும் சாப்பாடு கொஞ்சமாவது சாப்பிடத்தான் வேணும், சாப்பிடத்தான் போகணும். அதே நேரம் அவர் விவசாயம் தானே, அப்போ மிரக்கறிகளை கொண்டே சந்தைப்படுத்துவார். சந்தைப்படுத்திட்டு வரைக்க ஒரு பேப்பரோட வருவார். பேப்பரை கொண்டு வந்து அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ என்னுடைய கொண்டு வந்து வாசிக்க சொல்லுவார். நான் விறுவிறுன்னு வாசிச்சு கொண்டு போவேன். அப்போ உடனே சொல்லுவார், என்ன நீ பத்திரிகை வாசிக்கிற மாதிரி வாசிக்க, பேப்பரை இப்படித்தான் வாசிக்கணும்னு திருப்பி வாசிச்சு காட்டுவேன். ஆகவே அந்த பழக்கம் எனக்கு இப்போ அந்த மைண்டில் இருக்குது. அப்போ பாடசாலைக்கு ஏற்றிக்கொண்டு போய் கேட்பேன், படிச்சு நீ எப்படி வர போறீன்னு மாதிரி எனக்கு கேட்க. நான் சொன்னேன், டீச்சராக தான் நான் பெறுவேன். அதே மாதிரி டீச்சர் ஆயிட்டீங்க. ஆகவே இன்று ஒவ்வொரு நாளும் நான் அப்பாவே வெளியில் விழிக்கிட்டே அப்பா கும்பிட்டு தான் விழிக்கிடுவேன். சரிங்க, மகிழ்ச்சி. எனது அப்பாவின் பெயர் வேலாயுத புள்ள மார்க்கண்டு. அவர் பிசினஸ் தான். இந்த மாதிரி பேர்கள்லாம் இப்ப இல்ல யாருக்குமே வைக்கிறது இல்லை. எல்லாம் கௌதம், கார்த்திக், மார்க்கண்டு அடிக்கடி சொல்லுவோம். மார்க்கண்டு என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் அவர் மார்க்கண்டேயர் மாதிரி தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்தவர். அவர் வந்து
8 வருடங்களில் அந்த தோற்றம் அவருடைய தோற்றம் கொஞ்சம் இளமை தோற்றமாக எப்பவுமே இருந்தது. மார்க்கண்டேயர் ஆரம்ப காலத்தில் நினைவிருக்கு. நாங்கள் இந்த போராட்ட காலத்தில் நான் வேம்படியில் முதல் டீச்சராக இருந்தேன். அப்போ வேம்படிக்கு வரைக்குள்ள ஒரு பஸ் சர்வீஸ் ஒன்றுமே இருக்காது. மோட்டர் பைக் அதுக்கு பெட்ரோல் அதுகளெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ புஷ் பைக்கில் தான், அப்போ நான் மோட்டர் பைக் ஓடவும் மாட்டேன், புஷ் பைக்கில் தான் வரணும். வீட்டேருந்து வரைக்குள்ள விடிய வெள்ளரை அவளிக்கணும். அப்போ என்ன செய்வார் என்றால் எனக்கு பின்னால் வந்து வெள்ளை வெளி வரைக்கும் என்னை விட்டுட்டு அங்கால திருப்பி அனுப்பிவிடுவேன். நீங்கள் அங்கே வரையும் வர மாட்டீங்க, போங்க, இனிமேல் நான் வெள்ளை வழி கடந்துட்டேன். அதே போல் முதல் எனக்கு இப்போவும் நினைவிருக்கிறது, நான் பல்கலைக்கழகத்துக்கு என்டபாண்டி முதல் யூனிவர்சிட்டிக்கு போகக்குள்ளே கூட்டி கொண்டு விட்டவர். கூட்டி கொண்டு அந்த சந்தியில் கொண்டு இறக்கி விட்டுட்டு இருக்க யூனிவர்சிட்டி பாய்ஸ் வழியால் நின்றவங்க அவங்களுக்கு தெரியுது நாங்கள் அப்போ ரேகிங் இருந்த காலம். அப்போ நான் அப்பாவோட வரணுண்டு, மாமா நீங்கள் விட்டுட்டு போங்க, நாங்கள் மகளை கவனமாக பாப்பை விட இப்போ வீட்டை வந்து சொன்னாராமன்ட்டு சொல்லிவினோம். ஏதோ மாமான்றான், கொஞ்ச நாளால் மச்சாலன்ட்டு விட்டுறான். எனக்கு அந்த சம்பவம் இன்றைக்கு நான் நேற்றும் எங்களோட பிள்ளைகள் மகளை வைக்க சொல்லி இந்த பிரச்சனையை காய்ச்சினா. அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு அப்பா போல் என்னுடைய கடைசி மகன் சரி அப்பா போல் தான், உயரமும் அப்பா போல். இப்போ அவர் அந்த வகையில் எனக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிறது. என்னுடைய மெட்டவைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னென்றால் இவ தண்டை மார்க்கண்டர் மாதிரி அவரை வச்சு கொண்டு இருக்கிற தங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம். அப்போ அந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு நாணயமான எங்களோட குடும்பத்தை அன்பாக பார்த்த ஒரு அனுசரணை சுவை அளவில் இடத்துக்கு மஞ்சி சாக்லேட் பஃப் புரட்சிகரமான சுவை. எனக்கு இதில் எங்களுடைய நடத்தி கொண்டிருக்கிற வசதிப்படுத்தினர் கூறிய தன்னுடைய அப்பாவை பற்றி கூறிய கருத்தும், இங்கே இந்த ஆசிரியை கூறிய பலர் கூறிய கருத்தும், இந்த அப்பா பாணி என்று ஒன்று இருக்கிறது. அப்பா பாணியா? அப்பா பாணி, அப்பா பாணி, பேரண்டல் ஸ்டைல், பேரண்டல் ஸ்டைலோ மாடல். அந்த மாதிரி பார்க்க அதில் ஓதோக்ரோட்டிவ், அதாவது அதிகார தோரணை உள்ள அப்பா மேர். இன்னொரு பகுதி ஜனநாயக தோரணை, அப்படி வச்சுக்கோ, அது சர்வாதிகாரம், ஜனநாயகம். மற்ற இன்னொரு இது ஏனோதான பாணி, இது நடக்கிறது பிள்ளைகளை பற்றி இருக்கட்டும். நம்ம அப்பா வந்து நம்ம இப்படி பகுத்து தொகுத்து எல்லாம் அது ஒரு பக்கம் பேசுவோம். இப்போதைக்கு உங்களுடைய தந்தையை பத்தி சொல்லுங்க. என்னுடைய அப்பாவை சொல்ல அப்பாவுக்குள்ளேயுமா ஆராய்ச்சி பண்ண முடியும். என்னுடைய அப்பா என்னுடைய பேர் சின்னத்திரு. அவர் இதில் நீங்கள் முன்னுக்கு சொன்ன போல எடுத்துக்கொண்டா இவர்கள் முன்னுக்கு குறிப்பிட்ட போன்று அவர் ஒரு கொஞ்சம் அதிகாரம், அது சர்வாதிகாரம் தான். ஆனால் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிக அன்பை செலுத்தினார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கல்வியில் அதிக அக்கறை செலுத்தினார். வீட்டில் அம்மாவுக்கு மிக உதவி செய்கின்ற ஒரு வழிகாட்டி. அதனால எங்களுடைய அந்த 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 இது எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் 6 பேரும் டிசிப்ளினில் உச்சம். எந்த ஏர்லையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக விடுறேன்டா யாரும் விடுவினோம். ஏண்டா அந்த பிள்ளைகள் பல்லாக ஒழுக்கமானு சொல்லி. ஆனால் இதில் முன்னூற்றி சொன்ன ஒரு கருத்து என்ன, இது என்னது, அந்த அதிகார தோரணை ஒரு கட்டத்துக்கு சரியாக வந்து இன்னொரு கட்டத்தில் உடைச்சிருக்கும். அப்படி எங்களுடைய 6 பேரில் ஒரு ஆள் சற்று வழிதார் வர்ணவராக மிக, அதாவது மிக சிறப்பான பேர் எடுத்தாலும் கூட கடைசியாக அவர் அடிக்ட் ட்ரிங்க்ஸுக்கு, ஆல்கோஹால் அடிக்ட்ஸ் ஆகி கொஞ்சம் வழி தவறி அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்திருக்கிறது. இது என்ன சொல்றது, எல்லா குடும்பங்களையுமே பிரித்து வைக்கிறது தானே அந்த ஆல்கோஹால்ங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம அதுக்கு அளவுக்கு கதைக்கிற கூட்டம் இல்லை. அடுத்து பார்ப்போம். என்னுடைய அப்பாண்ட பெயர் தம்பி பிள்ளை தம்பையா. நமக்கு இதுலேயே 1 மணி நேரம் முடிஞ்சிடும் போல இருக்கு எனக்கு. அப்பா அவர் வந்து அரிய குட்டி என்று தான் அன்பாக எல்லாரும் அழைக்கிறது. அவர் அப்படித்தான், எல்லாருலேயும் நல்ல பாசம் அன்பு. இப்போ பல குடும்பங்களை நாங்கள் பார்க்கல அதிகாரத்தோடையும் இருப்பினோம், அன்பாயும் இருப்பினோம். இப்போ எங்களோட குடும்பத்தை பொறுத்தளவில் நான் பார்த்தேன், எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்கு எந்த கண்டிப்பும் இல்லை. நாங்கள் 7 பேரும் சுதந்திரமாக, இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி
எங்களுடைய அப்பா வந்து எந்த கட்டுப்பாடுகளும் எங்களுக்கு இல்லை. அப்போவே அந்த அப்போவே அவ்வளவு அன்பா இருந்தவர் எங்களோட. அம்மா சரியான கட்டுப்பாடு, கடினம், ஒன்று ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அடி விழும். ஆனால் அப்பா வந்து அவருக்கு இனியிலேன்னு கோபம் வராது. நாங்கள் ஏதாவது செய்த ஒரு கோபம் வந்தால் அடிக்க வருவார். ஆனால் நாங்கள் சிரிச்சா அவர் விட்டுட்டு போயிடுவார். அது எங்களுக்கு இப்போ நான் எங்களுடைய அப்பாவை நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் நான். பட் அவர் வந்து சொல்ல மாட்டார். சிரிச்சு எதையும் வந்து உண்மையா எல்லாத்தையும் அவர் உள்ளுக்கு வச்சிருப்பார் வழியா அதை வெளிப்படுத்துறது. பொதுவா அப்பா மாதிரி அப்பா இல்ல, அதுதான் ஆர்வம். அப்பாவுடைய குணமே அதுதான், எதையும் வெளிப்படுத்த மாட்டார். ஆனா எல்லாருலயும் அன்பு அக்கறை அவருக்கு எல்லாம் இருந்தது. அவர் உண்மையா ஒரு விவசாயி தான். அவர்கிட்ட வேலை அது எங்களோட ஊர்ல எப்ப கேட்டாலும் தெரியும், அவ்வளவு நீட். இன்னொரு வேலையை செய்தாலும் கிளீனா செய்வார். அதே மாதிரி அவர் ஒரு கூத்து கலைஞர் தான். அவர் காத்தவரார் கூத்தண்டா அவரை வீட்டை காணலாது. அந்த இரவிரவா போய் அங்கதான் இருப்பார். கூத்து எல்லாம் முடிகிற அந்த பீரியட் அதுக்கு பின்னாலே தெரிவார். கிருஷ்ணருக்கு நடிப்பார். அதே மாதிரி எனக்கு 4 ஆம்பளை சோதரங்கள், 4 பேரையும் கிருஷ்ணனா நடிக்கவும் விட்டவர். இப்பவும் அந்த அப்பா அது மனசுல. என்னுடைய அப்பா இறந்து 5 வருடங்கள் ஆகின்றது. என்னுடைய அப்பாவின் பெயர் கணபதி பிள்ளை கனகசபை. யாருக்கும் உதவி செய்கின்ற மனப்பாங்கு எங்களுடைய அப்பாவிடம் உண்டு. அந்த மனப்பாங்கு என்னிடமும் நிறைய உண்டு. எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் மொத்தம் 7 பேர். எங்களை சரியான வகையில் வழிகாட்டி எங்களை வளர்த்து விட்டுருக்கிறார் எங்களுடைய அப்பா. சரி, மகிழ்ச்சி. அடுத்து இதோட சேர்த்து நாங்கள் இன்னொரு தலைப்புக்குள்ளேயும் போவோம். என்னுடைய அப்பாவுடைய பேர் கந்தப்பிள்ளை சங்கரப்பிள்ளை. நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்பொழுது பாசிட்டிவ் பேரண்டிங் படிப்போம். அதாவது நல்ல பெற்றோர் அப்படி இருக்க வேணும் என்று அத்தனைக்கும் முன்னுதாரணமாக நான் கண்டது என்னுடைய அப்பா. பாசிட்டிவ் பேரண்டிங். ஒரு சில குணங்கள் சொல்லுங்க ஏதாவது. அதே நேரம் நிறைய சொல்லலாம். அவர் வந்து ஒரு நல்ல முன்மாதிரி. அத்தனை விடயங்கள் எங்களுக்கு தண்டிப்பது என்பது இல்லை, நல்ல வடிவாக அதை கையாண்டு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சரியான வகையிலே கையாளுவார். பல உதாரணங்கள் சொல்லலாம். சொல்லுவதென்றால் நிறைய 2 மணி நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய மகள்மாருக்கு ஒரு தந்தையாக எப்படி அப்பா வந்து சொல்லுவதுனால அவர் நல்ல ஒரு அப்பா என்பதற்கு அங்காலே நல்ல ஒரு சமூக தலைவர். சமூகத்துக்கு அந்த சமூகம் அவர் சொல்ல கேட்கும். இப்பொழுதும் கிருபானந்தன் என்றால் எந்த கிருபாண்டு கேட்பார்கள், சங்கரப்பிள்ளை கிருபா என்றால் எங்களுக்கு அது ஒரு கௌரவம் மாதிரி, அது தனி சர்டிஃபிகேட். ஆனால் அவர் வந்து நிறைய ஒரு கலைக்களஞ்சியம்னு சொல்லலாம். அவரிடம் வில்லிசை எழுதுவதற்கு வருவார்கள், நாடகம் எழுதுவதற்கு வருவார்கள், நாடகத்தை பழக்கி விடுவார், கோலாட்டம் பழக்குவார், கிராமிய நடனங்கள் கலைஞர். அது மட்டுமல்ல, என்னுடைய வீட்டே நூலகமே இருந்தது. நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது தேடி கிடைக்காத நூலகம் எங்களுடைய வீட்டே இருந்தது. இப்பொழுது அவை இல்லை, அவை அழிந்து விட்டது. இவ்வாறு ஒரு நல்லொரு அனைத்து துறைகளிலுமே ஒரு நல்லொரு பொறுப்பான ஒரு அப்பான்னு சொல்வேன் நான். இப்பொழுது சொல்கின்ற பொழுது அது பெருமையாக இருக்கிறேன். ஆனால் அவர் இறந்து 36 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அது திடீர் இறப்பு தான் என்றாலும் கூட அது கூட எங்களை பாதுகாப்பதற்கான இறப்பு தான். பிள்ளைகள் மீது எங்களை எல்லாருமே நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டீங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அப்பா என்னை கவனித்தது போல என்னுடைய பிள்ளைகளை நான் அவ்வளவு தூரம் கவனிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் எங்களுடனே இருந்தார். அரசாங்க உத்தியோகத்துக்கு போகவில்லை, சிறந்த அறிவாளி, இங்கிலீஷ் எல்லா நாலேஜும் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகாமல் அந்த நேரம் அவர் ஏனைய சகோதரங்களை பார்க்கணும் என்பதற்காக வீட்டில் இருந்தபடியால் எங்களையும் நன்றாக முழு நேரமாக கவனித்தார்னு சொல்லலாம். முழு நேரமும். அப்படி நான் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை முழு நேரம் கவனிப்பதற்கு நேரம் ஒரு பிரச்சனை. ஆனால் நிற்கின்ற பொழுது அதே பாணிகளையும் அதே விடயங்களையும். ஆனால் அந்த கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும் உண்மையிலேயே. சரி, அது அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் வீட்டிலே. சரி ஐயா. கெட்டனர் சிதம்பர பிள்ளை. ஒரு சிதம்பரம் பிள்ளை என்ற ஒரு மரபு ரீதியாக அவர்களுக்கு அந்த பெயர்களுக்கு வைக்கிறது அவருடைய பரம்பரையில் இருந்திருக்கின்றது. சமூக பேர் அது பிள்ளை. அது வந்து இறைபக்தி உள்ளவர். நாங்கள் எங்களுடைய குலதெய்வங்களாக நாங்கள் 2 கோவில்களை பராமரிக்கிறோம். அதிலேயே நாங்கள் இருக்கிறோம். எது உங்களுடைய குலதெய்வம்? ஒன்று வீரபத்திரர், வைரவர், 2. அந்த கோயிலில் வந்து முழு விஷயங்களையும் நாங்கள் செய்கின்ற பொழுது அவர் எங்களையும் அழைத்து சென்று எங்களுடைய இதெல்லாம் செய்வார். ஆனால் அவர் உண்மையிலே சரியான இந்த காலனித்துவ ஆட்சி காலத்திலே தான் அவர் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன ஒரு கவலையான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தான் ஆசிரியராக வருவதற்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த படிவங்கள் வந்து வசதி உள்ளவர்களுக்கு தான் அந்த ஃபார்ம் கொடுத்தார்கள். அப்பொழுது இவருக்கு 18 வயது முடிய போகுதுன்னு ஒரு நாள் தான் இருக்குது. 19வது வயது 18 முடிஞ்சால் தான் அதை அப்ளை பண்ணலாம்.
ஆனால் அந்த க்ளோசிங் டேட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சரியா வந்து அப்போ அந்த உயரதிகாரிகிட்ட போய் அந்த ஃபோமை கேட்க தரலாம், நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அவர் அடுத்த நாள் போகிறார். அதுக்கிடையில் ஒரு காரில் வந்தவர் ஃபோம் பிள்ளையாக நிரப்பிட்டார். ஒன்றா வந்தோடனே இங்கே ஃபோம் கிடக்கணுன்னா அதை கழித்து குப்பை தொட்டிக்க போட்டுட்டு அவருக்கு கொடுத்து நிரப்பியாச்சு. அப்போ போனால் ஃபோம் இல்லைன்னு சொன்னாச்சு. சரியான ஒரு தாக்கத்தோடு வந்தார். அப்போ அவர் என்ன சார் எல்லாரும் போனதுக்கு பிறகு தான் கொடுத்து இந்த வேட்டிக்குள்ளே அவ்வளோ ஃபோமையும் எடுத்து கொண்டு வச்சு வீட்டில் பரவி அதை ஒழுங்கமைச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதி அப்ளை பண்ணி தனக்கு வேலை கிடைத்தது. அவை நாங்கள் எப்பொழுதும் முயற்சியில் தளரக்கூடாது என்று சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஆசிரியராக பணியேற்று ஒரே பாடசாலையை தொடர்ச்சியாக இருந்தார். அவருக்கு செல்லமாக ஒரு பட்டப்பேர் சொல்லுவார்கள், கக்கண்டு வாத்தியார் என்று. கற்கண்டு வாத்தியார் ஏன் என்று கேட்டால் எங்களோட 9 பேரும் குழந்தைகள் பிறகு அந்த பாடசாலைகளுக்கு கொடுத்ததில் இருந்து கக்கண்டு வாத்தியார்னு சொல்லிவிட்டார். சரி சரி, அப்போ அது ஒரு பட்ட பேராக எப்படி 9 பேருக்கும் கற்கண்டு கொண்டு போய் கொடுத்து ஒரே பாடசாலை ஏன்னா அந்த நேரம் பாடசாலைகள் அரசாங்க பாடசாலைகள் அல்ல என்ற ரீதியிலே அவ்வாறுன்னு கடைசி காலத்தில் அரசாங்கம் பொறுப்பேற்றது. பொறுப்பேற்கிற பொழுது பெருந்தா வயது வந்ததன் காரணமாக 55 வயது என்ற ரீதியிலே அவர் அங்கே பென்ஷன் எடுத்துக்கின்றார். இப்போ 9 பிள்ளைகள், உங்களுக்கு கூட பிறந்தவர்கள் 9 பேர். கடைசி யார் உங்களோட குடும்பத்திலேயே? கடைசி அவர் இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறார். மூத்தவர் வந்து வங்கி முகாமையாளராக இருந்தவர். அவர் 60. என்ன முயற்சி பண்றேன்னா அந்த எத்தனை வயசு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இடையில. இல்ல ஒரு பள்ளிக்கூடமே குழந்தைகள் பெற்று கற்கண்டு கொடுத்ததை ஞாபகம் வச்சிருக்குதா? அது ஏதோ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நடந்திருக்கா? இல்லை, அது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த ஒரே பாடசாலையை படிப்பிச்சதுனால கிட்டத்தட்ட 4 இல்ல 5 சந்ததி அவர்கிட்ட இப்போ கட்டியிருக்கின்றார். அப்போ அதாலே அவர்கள் அந்த மரபு வழியாகவே அவர்கள் சொல்லி எங்கே போனாலும் கக்கண்டு வாத்தியார பிள்ளைய போகிறோன்ட்டு எங்களை ஐடென்டி பண்ணி சொல்லுவார். அது எங்களுக்கு ஒரு பெருமை. ஏனென்றால் எங்கள்கிட்ட பேர் தெரியாது. இன்னும் அதை மட்டுமில்லை சொல்லுவார்கள், கக்கண்டு வாத்தியாரமா இன்னிடத்துல நிற்கிறார், தகாத இடத்துக்கு போறார் போலடாக்கன்னு சொல்லுவார். அப்போ அந்த வகையில் எங்களை அது ஒரு மறைமுகமாக எங்களை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு உதவியாக. அது மட்டுமல்ல, அவர் ஒரு சோதிடர், ஒரு வைத்தியர், மற்றொரு ஆசிரியர் இருந்து அதிபராகவும் இருந்தவர். அந்த 3 துறைகளையும் சேர்த்து எங்களை நல்ல முறையில் நெறிப்படுத்தி இருந்தார். சரியா உண்டு. இப்போ நாங்கள் சுதேசமாக நாங்கள் உள்ள வைத்திய முறைகளும் சரி, நாங்கள் எங்களுக்கு நோயாளிகள் அங்கே வருகின்ற பொழுதும் கூட ஒரு வட்டம் காசு வாங்குவதில்லை. நீட்டி வைத்தியம் செய்தால் நீங்கள் விரும்பினதை வச்சுட்டு போகலாம், இல்லாட்டா போகலாம். அப்போ அந்த கிராமத்தில் உள்ள முழு பேரும் வருவார்கள், இன்னத்துக்கும் வருவார்கள். அதுக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்குது, அரவர வாத்தியார்ன்னு சொல்லி. சரி, அப்போ அந்த வகையிலே அவர் சொல்லியே அங்கே அந்த வைத்தியத்துக்கு வருவார்கள். அப்போ சிறந்த முறையிலே அவர் எங்களை நெறிப்படுத்துகிறார். அதாலே நாங்களும் எங்களோட பிள்ளைகளை நெறிப்படுத்தலாம். அவரோட உரையாடுற பொழுதும் கூட நாங்கள் உரத்த தொனியில் உரையாட முடியாது. சொப்டா தான் சொல்லுவார். கிட்ட நாங்கள் 2 பேர் இருந்தால் மிக நாங்கள் காதை கூர்மையாகப்படுத்தி தான் நாங்கள் அவரோட கதைக்கலாம். நீங்கள் கதைக்கும் போது பல பேர் நிற்கின்ற பொழுது அவருடைய தொனி வித்தியாசப்படும். அவ்வாறு நாங்கள் பேச பழக வேண்டும் என்ற ரீதியிலே சிறந்த முறையிலே அவர் எங்களை நெறிப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷம். நிறைவாக இது அப்பாவினுடைய ஞாபகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதில் என்னடா கடைசியாக வந்திருக்குது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்ல போகிறேன். சொல்லுங்க. தந்தையார் கந்தையா அருணாச்சலம். அவர் இராணுவத்தில் கடமை புரிந்தவர். நிறைய கண்டிப்பு, ஆனால் எங்களோட இல்லை. எங்களை பற்றி ஏதாவது பிரச்சனைனாலும் அம்மாவோட தான். பின்னால் போய் நின்று அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இந்த உடுப்பு போடணும்னு சொல்லு அப்படின்னு நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பழக்கங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர். ஆனால் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு நான் இதில் பதிவிட விரும்பலை. என்னுடைய தாயார் தான் ஹீரோயின் எங்களை வளர்த்ததில். ஏன் அப்படி? அப்பா விரும்பினா சொல்லுங்க. இல்லைனா இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் ஆடம்பரம் எங்களுக்கு தேவையில்லை, அடிப்படை வசதிகள் மட்டும் உங்களுக்கு இருந்தால் காணுமென்னு சொல்லி எங்களோட சாப்பாடு, உடுப்பு, அதுக்கு தேவையானது எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் மற்றபடி மற்ற தேவைகள் என்ன இருந்தாலும் நாங்கள் கேட்க போகிறது அம்மாவிட்ட தான். அப்போ அம்மாவே தான் எங்களுக்கு படித்தானே என்ன செய்தானே எல்லாத்துக்கும் உதவி செய்தது. எங்களோட கவனிப்பில் ஏதோ குறை இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படியா? இல்லை, அவர்கிட்ட எந்த குறையுமே நாங்கள் சொல்ல இயலாது. எங்களை அடித்ததோ, பேசினதோ, துன்புறுத்தினதோ, எங்களோட தேவைகளை நெருக்கமா இல்லை அப்படின்றீங்களா? நெருக்கமா இருப்பார், ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார். தான் சரியான பாசமா இருக்கிறனன்றதை வெளிக்காட்ட மாட்டார். ஏன்னா சிலவளை நாங்கள் பாதை தவறி போயிடுவோமோன்ற ஒரு பயம் மனசுல. உங்க மேல இருக்கிற அக்கறை தான். ஆமாம்.
அவருக்கு ஒரு அந்த பயம் இருந்தது. அதால அம்மாவோட தான் நாங்க கூட தொடர்பு. எங்களோட வளர்ச்சி ஃபுல்லா அம்மா தான் எங்களுக்கு முக்கியம். சந்தோஷம் சந்தோஷம். வேற ஏதாவது கருத்துக்கள் யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது யாராவது? சரி, அடிப்படையில் சொல்ல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால் உறவுகளுடன் வாழுதல் தான். திரும்ப திரும்ப நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக நாங்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் இனி அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பல கட்டத்தில் பிரிகிறோம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இருக்கும்போது கட்டாயமாக கொண்டாடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு நெருக்கமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்த்துங்கள், அவங்கள கொண்டாடுங்க. காரணம் என்ன என்றால், இது இந்த வாழ்க்கையில் எங்கேயோ தூரத்தில் நாம் தேடிட்டு இருக்கோம். இங்கே இப்போ இந்த நிமிஷம் மட்டும்தான். ஆகவே அருகில் இருப்பவர்களை கட்டாயமாக கொண்டாட வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் அந்த வெற்றியை பங்கு போடுவதற்கு யாராவது நமக்கு இருக்கணும். சரியா? கொடுங்க. என்னென்னா, நான் அப்பாட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்னு என்னென்னா, எங்களை படிப்பிச்சவர், நான் கிராஜுவேட் பண்ணியும் இதுக்குள்ளே இருக்கிறேன்னுண்டா அவருக்கு சரியான கவலை. ஒரு அரசாங்க வேலைக்கு இருந்தும் ஒரு அரசாங்க வேலைக்கு போகல, அதை போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தது. என்னோட பர்சனல் லைஃபுக்காண்டி இப்படி செய்தது அவர் சரியா கவலைப்பட்டேன்டா. சந்திரன் என்ன மகள் இப்படி இருக்கிறாண்டு மற்ற கேட்க அவர் கூணி போன மாதிரி எனக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இல்ல, அந்த மனது எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் வெற்றி. எல்லா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருப்பினோம். ஆனா ஹஸ்பண்ட் வேலைக்கு விடாட்டியும் படிப்புக்கிறார். இன்றைக்கும் வேற வேற ஹோஸ்கள். அப்பாவுடைய சொல்ல மீறி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. பொறுமையா அழுகுறாதீங்க, இருங்க. இப்ப என்ன, அப்பாவுடைய சொல்லை மீறி கல்யாணம் பண்ணி? இல்ல அது இல்ல, அப்பாவுக்கு ஹாப்பி அது இல்ல. என்னண்டா, ஒரு அரசாங்க உத்தியோகம்ன்றது எல்லாருக்குமே ஒரு என்னன்னு பாருங்க. சுதந்திர தினம் இருக்குல்ல, சுதந்திர தினத்துக்கு வரிசையில குதிரை வருமே, அதுவும் அரசாங்க உத்தியோகம் தான். அரசாங்க உத்தியோகங்கிறது ஒரு மாயை. இல்ல இருக்கலாம், ஆனா அது ஒரு அவைக்கு ஒரு இது தன்னோட மகள் அதுல போயிருக்கலாமோன்ற ஒரு யாழ்ப்பாணத்து பொதுவான மனநிலையே கோழி மேய்த்தாலும் அதனால அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை பெற்று இவ்வளவு அழகாக உங்களை வாழ வச்சிருக்கிறார் இல்லையா, அதனால அவர் கவலை எல்லாம் ஒண்ணுமே பட வேண்டியதில்லை. சரியா? கைத்தட்டில் அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். சரிங்களா? நான் சொல்ல வந்தது, சில நேரங்களில் நம்ம வெற்றி அடையும் போது அதை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்வதுன்னு ஒரு தேவை வரும். அது மிக கொடுமையானது. எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், பாருங்க, நான் ஒரு மலையகத்தில் ஒரு மிக பின்தங்கிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 21 வயதில் எனக்கு ஒரு பிரபலமான வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைக்குது. அப்போதான் நான் முதலாக அந்த கிராமத்தை விட்டு வெளியில் வருகிறேன். ஒரு புது உலகம், எனக்கு இப்படிதான், இதுதான் உலகம் அப்படின்னு நான் வெளியே வரேன். ஒரு கொழும்புல ஒரு மிக பிரபலமான ஒரு வானொலி நிறுவனத்தில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதான் முதல் வேலை. சரியா? அதுக்கு முதல்ல ஆரம்பத்திலிருந்தே அப்பா ஒரு வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு செக்யூரிட்டியாக இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு பாதுகாப்பு ஒன்றும் கேட் திறந்து விடுறது தான். அந்த கேட் திறந்து விடுறது தான் அவர் வேலை. இரவிரவாக கண்மொழிக்கிறதும் அந்த கேட் திறந்து விடுறது தான் அவருடைய வேலை. இதை அவர் நான் பிறந்ததுலேருந்து செய்துட்டு இருக்காரு. அப்படி வச்சுக்கோங்களேன், பிறக்க முன்னாலேருந்தே அவர் அதை தான் செய்துட்டு இருக்காரு. இந்த வேலை எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வை கூட எனக்கு அவர் கொடுக்கல. அது யார் தவறு? அவருடைய தவறு. ஆனால் அப்பாக்கள் எப்போதுமே நீங்கள் சொன்ன மாதிரி தங்களுக்குள்ள விஷயங்களை வச்சிருப்பாங்களே ஒழிய, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. என்னைக்காவது மகன் ஒரு நல்ல வேலைக்கு போவான், போனதும் என்னுடைய சுமை இறங்கும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் நான் வளர்ந்துட்டேங்கிற எண்ணமே எனக்கு 28 வயசுல தான் வந்துச்சு. அது வரைக்கும் நான் என்ன ஒரு சின்ன குழந்தையாக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான அறிவை எனக்கு அவங்க கொடுக்கல. ஆனால் நான் கொழும்புக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றையும் பார்த்தேன். அந்த கொழும்புக்கு நான் இரவு வேலை செய்யும் போது அந்த கேட் வாசலில் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு செக்யூரிட்டி. அவர் படுற கஷ்டத்தை பார்த்து தெரிஞ்சது அப்பா என்ன பாடுபட்டிருக்காரு அப்படின்னு. எனக்கு வயசு 22, அப்பா இறந்துட்டார்.
அப்போ அவர் இறக்கும் வரையில் அவர் மனசில் என்னென்ன வேதனைப்பட்டாருங்கிறது எனக்கு சாரி எனக்கு நல்லா தெரியும் அவர் இறப்புக்கு நானும் ஒரு காரணம். முன்கூட்டியே அதை நான் உணர்ந்து எதையாவது சம்பாதிக்க முடிஞ்சதா சம்பாதிச்சு நான் அவரை காப்பாற்றி இருக்கணும். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு உலகமே தெரியலையே. எனக்கு உலகம் தெரியுது, அவர் இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு முரண் பாருங்க. இன்னைக்கு நான் தயாரா இருக்கேன். என்னுடைய பணம், என்னுடைய புகழ், எனக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். எனக்கு எதுவுமே வேணாம். நான் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு தன்னம்பிக்கை மிக மிக அதிகம். அத்தனை தந்தாலும் எங்க அப்பாவை யாராவது திருப்பி தர முடியுமா? நாம எல்லாருமே என்ன செய்யறோம்னா, பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தூரத்துல என்னைக்காவது பார்த்துக்கலான் இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்கிற உறவுகளை நம்ம பார்க்கறது இல்லை. காலம் கடந்து போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே தேடுவோம். யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் அடைகிற வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு என் கூட யாருமே இல்லையே. அன்னைக்கே அதை புரிஞ்சு அவரை பத்திரமா பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா தெரியும் அவருடைய மரணத்துக்கு நானும் ஒரு காரணம். ஏன்னா எனக்காக, என்னுடைய தம்பிக்காக அவர் இரவிரவா உழைச்சு தன்னை தேய்ச்சிருக்கிறார், தன்னை கொடுத்திருக்கிறார். மன்னிக்கணும், இந்த அளவுக்கு நான் என்னைக்குமே உணர்ச்சி வசப்பட்டதில்லை. இப்படி உணர்ச்சி வசப்பட்டதில்லை, வந்துடுச்சு. நன்றி நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனுசரணை சுவை அளவில் இடத்துக்கு மஞ்சி சாக்லேட் பஃப் புரட்சிகரமான சுவை.